ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டு சோஷியல் சயின்ஸு யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. இதில் நாம் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டோம் இல்லைங்களா? இன்ட்ரொடக்ஷன், ஏர்லி நேஷ்னலிஸ்ட் ஸ்டிரிங்ஸ் இன் தமிழ்நாடு, இதெல்லாம் நாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வருது பாருங்கள், ப்ராமினன்ட் நேஷ்னலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் த மாடரேட் ஃபேஸ். இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்ட விடுதலை போராட்டத்தில் மிதவாதிகள் இருந்தாங்கப்பா. மிதவாதிகள்னால் அவங்க வந்து எப்பேற்பட்டவன்னு கேட்டிங்கனாக்கா, சமாதானமான முறையில் சுதந்திரம் வாங்கணும், சண்டை போடக்கூடாது, அடித்தடி வன்முறையில் இறங்கக்கூடாது அப்படின்றவங்க தான் மிதவாதிகள். த ஏர்லி நேஷனலிஸ்ட் பிலீவ்ட் இன் கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ். இவங்க வந்து அரசியலமைப்பு முறைப்படி, அதாவது வந்து ரொம்ப நேர்மையாக போகணும், ஒரு நாணயம், ஒழுக்கம், இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப பார்த்து செஞ்சாங்க. அராஜகம், வன்முறை இதெல்லாம் கூடவே கூடாது, அரசியலமைப்பு முறைப்படி தான் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கணும் அப்படிலாம் வந்து அவங்க நம்பினாங்க இல்லைங்களா? அவங்க தான் வந்து மிதவாதிகள், அவங்க வந்து மாடரேட்ஸ். தேர் ஆக்டிவிட்டீஸ் consisted of conducting hall meetings and deliberating the problems of the country in English. இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி மீட்டிங் போட்டு பேசுவாங்க, பொதுமக்கள் மத்தியில் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சுது, நிறைய பேருக்கு புரியல, அதுதான் ப்ராப்ளமே ஆச்சுங்களா? When at the time of partition of Bengal, Tilak and other leaders adopted popular methods such as mass public meetings. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து ரெண்டாக பிரித்தாங்கன்னு சொல்லி இதுக்கு முந்தின லெசனில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? லார்டு கர்சன் வந்து அந்த வேலையை செஞ்சான்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி பிரித்த போது பாலகங்காதர் திலக் அவங்களாம் என்ன பண்ணாங்க, மாஸ் பப்ளிக் மீட்டிங்ஸ், ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம்லாம் கூட்டி மக்கள் மத்தியில் இங்கிலீஷ்காரங்களுடைய அராஜகத்தை பற்றி சொன்னாங்க. யூஸ்டு வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் டு அட்ரஸ் த லார்ஜர் பப்ளிக். அங்கே தான் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்னால் வட்டார மொழின்னு அர்த்தம். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் வெர்னாக்குலர், ஆந்திராவில் தெலுங்கு, கேரளாவில் மலையாளம், அந்த மாதிரி அவங்க லோக்கல் லாங்குவேஜில் போய் சொன்னால் தான் எதுவுமே மக்களுக்கு வந்து புரியும் இல்லைங்களா? நாம் பாட்டுக்கு வந்து நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், நாம் தனியாக தான் பேசிட்டு இருக்கணும், யாரும் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. இவங்க தான் என்ன பண்ணாங்க, வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ், வட்டார மொழிகளிலே பேச ஆரம்பித்தார்கள். அது ஒரு நல்ல பலன் கிடைச்சிது அந்த காலத்தில். த ஏர்லி நேஷனலிஸ்ட் கேம் டு பி நோன் அஸ் மாடரேட்ஸ். இவங்கள தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் யார் யார் சார் தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமான ஆளுங்க? வி.எஸ். ஸ்ரீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, பி. கிருஷ்ணசுவாமி, டி.ஆர். வெங்கட்ரமணர், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ், எஸ். சுப்பிரமணியர். இதில் ஒரு 3 பேர் ஃபோட்டோ தான் இங்கே போட்டிருக்குது. இவங்களாம் தான் அந்த மிதவாதிகள். பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்க எவ்வளோ சாந்தமாக இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கடுத்து இன்னொரு பெட்டி நியூஸ் நம்ம பார்த்தாகணும். தமிழ்நாடு வாஸ் தென் பார்ட் ஆஃப் த மெட்ராஸ் பிரசிடென்சி விச் இன்க்ளூட் லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிரசன்ட் டே ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அண்ட் ஈவன் ஒடிஷா. இதை நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான். அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டு கிடையவே கிடையாது. மெட்ராஸ் பிரசிடென்சின்னு மொத்தமாக இருந்தது. அதில் எது இருந்தது, எல்லாம் சேர்ந்து இருந்தது. எது இருந்ததுங்க, ஆந்திராவினுடைய கடலோர மாவட்டங்கள், ராயலசீமா, இன்றைக்கி அந்த ஊரில் இருக்குது. கர்நாடகாவில் பெங்களூரு, பெல்லாரி, சவுத் கனடா, கேரளாவில் மலபார், ஒடிசாவில் கஞ்சம், இந்த மாதிரி பகுதிகள்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேர். வருங்காலத்தில் அதுங்க போக தெரிஞ்சுக்குங்க. வருங்காலத்தில் காலம் மாறி அப்புறம் தமிழுக்குன்னு ஒரு தனி ஸ்டேட் வேணும்னு சொல்லி மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடுன்னு இந்த மாநிலத்துக்கு பேர் வச்சாங்கப்பா. அது வரைக்கும் அது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு தான் இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுதேசி மூமெண்ட். நெக்ஸ்ட்டு சுதேசி மூமெண்ட்டு, சுதேசி இயக்கம். அது என்ன சார் சுதேசி இயக்கம்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்ப்பா, எந்த ஒரு மனுஷன் அவன் சொந்த நாட்டில் வாழறானோ அவன் சுதேசின்னு அர்த்தம். எந்த ஒரு மனுஷன் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரானோ அவனுக்கு பரதேசின்னு பேர். பரதேசினா நம்ம வந்து அவனை கெட்ட வரல திட்டம்னு நினச்சிக்கூடாது. பரதேசினா வெளிநாட்டுக்காரன்னு அர்த்தம், சுதேசினா உள்நாட்டுக்காரங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம நாடு இந்தியா, இப்போ நமக்கு சொந்தமான நாடு. இங்கே வந்து பிரிட்டிஷ்காரன் நம்மளை வந்து அடிமையாக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த சுதேசி, நம்ம நாட்டு மேலே ஒரு உரிமை வருமா வராதா? அப்படி தான் வந்தது அந்த காலத்து இந்தியர்களுக்கு. அதுக்கு பேர் தான் வந்து சுதேசி இயக்கம்னு பேர் வச்சாங்கப்பா. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் திடீர்னு எப்படி இந்த சுதேசி இயக்கம் தோன்றியது அப்படின்னு? அது இல்லை. த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 led to the சுதேசி மூமெண்ட் அண்ட் சேஞ்ச் தி கோர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். 1905 லார்டு கர்சன் பெங்காலை ரெண்டாக பிரித்தார்னு சொல்லி பார்த்தோம். அது ஏன் பிரித்தார்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருந்தாங்க, அவங்கள பிரிக்கிறதுக்காக அந்த வேலையை அவர் செய்தார். ஆனால் கேட்டப்போ என்ன சொல்லிட்டாரு, இல்லை பெங்கால் வந்து பெரிய ஸ்டேட்டாக இருக்குது, அதனால தான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை வந்து உணர்ந்து கொண்ட இந்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, லார்டு கர்சன் நம்மளை பிரிக்கிறதுக்கு சரி பண்ணுறாரு, இனிமேல் நாம் வந்து பொறுமையாக போனால் வேலைக்கு ஆகாது
அப்படின்னு சொல்லி ஆங்காங்கே வந்து கலவரங்கள் நடந்தன இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய பல பகுதிகளிலையும் வந்து இந்த சுதேசி இயக்கம் தோன்றியது. எஸ்பெஷலி எங்கள் குறிப்பாக பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா பாப்புலர் லீடர்ஸ் எமர்ஜ். குறிப்பிடத்தக்க தலைவர்கள் அந்த 3 மாநிலங்கள்லேருந்து வந்தாங்க. They implemented the programs of the Calcutta Congress, which called upon the nation to promote Swadeshi enterprise, boycott foreign goods, and promote national education. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கல்கத்தா காங்கிரஸ் மீட்டிங்கில் இவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு பேசி என்ன பண்ணிட்டானுங்க, ப்ரொமோட் ஸ்வதேசி என்டர்பிரைஸ், நம்ம நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், வெளிநாட்டு பொருள்களை வாங்கக்கூடாது. பாய்காட்னா புறக்கணித்தல், வெளில தள்ளி விட்றதுன்னு அர்த்தம். பாய்காட் ஃபாரின் கூட்ஸ், வெளிநாட்டு பொருள்களை நாம் ஏன் வாங்கணும், நாமெல்லாம் இந்தியர்கள். அப்போ தான் அந்த ஃபெமிலியரான ஸ்லோகன் ஒன்று வந்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அது ஃபேமஸாக இருந்தது. பி இண்டியன் பை இண்டியன் அப்படின்ட்டு, இந்தியனாகவே இந்திய பொருள்களே வாங்கு அப்படின்னு லாரி பின்னாடி ஆட்டோ பின்னாடி அதை எழுதியிருந்தாங்க. இப்போ எல்லாம் ஒன்றையும் காணும். அந்த காலத்தில் அந்த உணர்வு தோன்றியது. பாய்காட் ஃபாரின் கூட்ஸ், வெளிநாட்டு பொருள்களை புறக்கணிப்போம், வாங்க மாட்டோம். அண்ட் ப்ரொமோட் நேஷ்னல் எஜுகேஷன், நம்ம நாட்டு கல்வி முறையை ஊக்குவிப்போம். இல்லைங்களா, நாம் ஏன் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் படிக்கணும், நுனி நாக்கில் எதுக்கு நம்ம வந்து இங்கிலீஷை தப்பாக பேசணும் இல்லையா, ஏன் நம்ம சொந்த லாங்குவேஜ்லேயே பேசுவோமே, சொந்த படிப்பையே படிப்புமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் எல்லாம் அப்போ அவளுக்கு வந்து தோன்றியதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா. இதில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு இந்த சுதேசி மூமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சவங்க தான் வராங்க பாருங்கள். வி.ஓ. சிதம்பரனார், இவர் வந்து தமிழில் வ.உ.சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்னு பேர் சிதம்பரனார். வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதியார், இவர் தெரியாத ஆளே கிடையாது. அண்டு சுரேந்திரநாத் ஆர்யா, தேர் சம் ஆஃப் தி ப்ராமினன்ட் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த முக்கியமான ஆளுங்க, முக்கியமான தலைவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா வ.உ.சி, அப்புறம் வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா, இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்த முக்கியமான பிரமுகர்கள் இந்த சுதேசி இயக்கத்தில். பப்ளிக் மீட்டிங்ஸ் அட்டெண்டட் பை thousands ஆஃப் பீப்புள் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லைப்பா, தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இல்லைங்களா பொது கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இவர்களுடைய பேச்சுக்களை கேட்டார்கள். அதுதான் முக்கியம். ஆச்சுங்களா. அதாவது வந்து அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சுதந்திரத்துக்காக ஒருத்தன் பாடுபடுறான்னு சொன்னால் அவன் பின்னாடி 1000 பேர் போனாங்க இல்லைங்களா. அதுதான் முக்கியம். மகாத்மா காந்தின்ற ஒரு மனுஷன் சொன்னதை கேட்டு தான் வந்து லாஸ்ட் லெசன் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சத்தியாகிரகா, அஹிம்சை, நான் வயலன்ஸ், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் ஒரு ஆள் சொன்னதை கேட்டு அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணாங்க ஆல் இண்டியா லெவலில். அதே மாதிரி தமிழ்நாடு அளவில் இந்த சுப்பிரமணிய பாரதி, வ.உ.சி இவங்கெல்லாம் சொன்னதை வந்து கேட்டு நடந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துனாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வாஸ் யூஸ்ட் ஆன் தி பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் டு மொபிலைஸ் த பீப்புள். மக்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு தமிழ் மொழி பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழில் பேசினா தான் தமிழர்களுக்கு புரியும் இல்லை. அந்த காலத்தில் சொல்கிறேன், தமிழில் பேசினா தான் புரியும் இல்லைங்களா. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் அல்லது ஹிந்தியில் பேசினா அவங்களுக்கு நிச்சயமாக புரிய போகிறது இல்லை. அதனால தான் இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தமிழ்லேயே அவங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, சுப்பிரமணிய பாரதிஸ் பேட்ரியாட்டிக் சாங்ஸ் வேர் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டேடிங் பேட்ரியாட்டிக் எமோஷன்ஸ். தேசப்பற்று உணர்வை தூண்டிவிட்டது சுப்பிரமணிய பாரதியாருடைய நாட்டுப்பற்று பாடல்கள் இல்லைங்களா. அது உங்களுக்கே தெரியும், அவர் எந்த அளவுக்கு வந்து நாட்டுப்பற்று பாடல்கள் அவர் எழுதினார்னு சொல்லி இல்லைங்களா. நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், அந்த மாதிரிலாம் அவர் பாடல்களை வந்து அவர் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்கள் தான் வந்து மக்கள் மத்தியில் தேசபக்தி உணர்வை தூண்டி விட்டன. அது மட்டும் இல்லை, மெனி ஜேர்னல்ஸ் வேர் ஸ்டார்டட் டு ப்ரொபகேட் சுதேசி ஐடியல்ஸ். ஏகப்பட்ட தினசரி வார பத்திரிகைகள் ஆரம்பிக்கப்பட்டன சுதேசி ஐடியல்ஸ், சுதேசி கொள்கைகளை பரப்புவதற்காக. என்னென்ன பத்திரிகைகள் சார் ஆரம்பித்தாங்க, சுதேசமித்ரன், இந்தியா வேர் ப்ராமினன்ட் ஜேர்னல்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பெயர்கள் தான் இதெல்லாம். சுதேசமித்ரன் அப்படின்னு ஒரு பத்திரிகை, இந்தியான்னு ஒரு பத்திரிகை, இதெல்லாம் ஆரம்பித்து என்ன பண்ணாங்க, சுதேசி கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் பரப்பி விட்டாங்க. அந்த காலத்தில் எல்லாம் அதான்பா. இப்போ இந்த காலத்தில் வந்து டிவி மூலமாக சொல்கிறாங்க இல்லைங்களா, வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பத்திரிகைகள் தான் இப்போ முக்கியமான பங்கு வகித்தன. எதுக்குமே ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணும்னா நியூஸ் பேப்பர் தான் படிப்பாங்க ஜனங்க. நியூஸ் பேப்பரில் வந்துன்னா அது உண்மைன்னு நம்புவாங்க. அந்த காலத்தில் அதுதான் விஷயம், அப்படி தான் இருந்தது. The extremist leader Bipin Chandrapal toured Madras and delivered lectures which inspired the youth. இந்த மாதிரி மிதவாதிகள் சமாதானமான முறையில் போராடும்போது
தீவிரவாத தேசபக்தர் ஒருத்தர் இருந்தார். நம்ம இப்போ லாஸ்ட் செஷனில் பார்த்தோம், பிபின் சந்திர பால். அவர் என்ன பண்ணார், தமிழ்நாட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டார், மெட்ராஸுக்கு வந்து என்ன பண்ணார், இங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணார், ஒரு மிக சிறப்பான சொற்பொழிவுகளை நடத்தினார் ஆங்காங்கே. அது வந்து இளைஞர்களை கவர்ந்து இழுத்தது இல்லைங்களா. இளைஞர்கள்ட்ட வந்து பொதுவாக சமாதானம் சாந்தம் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. பிபின் சந்திரபால் மாதிரி ஆள் வந்து பேசணுன்னு அதை விரும்பி கேட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் பார்ட்டிசிபேட்டட் வைட்லி இன் சுதேசி மூமெண்ட். அவருடைய பேச்சை கேட்டு மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி மிக பெரும்பான்மையான பேர் வந்து சுதேசி இயக்கத்தில் கலந்து கொண்டார்கள், சுதந்திரத்துக்காக பாடுபட ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். அது என்ன சார் அது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கப்பலை செலுத்துவது, கப்பல் போக்குவரத்தை நடத்துவதுன்றது பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்த ஒரு பொறுப்பு ஆச்சுங்களா. இந்தியர்களுக்கு வந்து கப்பல் ஓட்டுறதுக்கு உரிமை இல்லை. அந்த காலகட்டத்தில் தான் சுதேசி, நம்ம நாட்டில் நாம்ளே வந்து கப்பல் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அதுக்கு ஐடியா செஞ்சாங்க. அது நிறைவேற்றதுக்கு பேர் தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு பேர் ஆச்சுங்களா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்பிரைசிங் ஆக்ட்ஸ் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் சுதேசி வாஸ் த லான்ச்சிங் ஆஃப் த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அட் தூத்துக்குடி பை வி.வ. சிதம்பரனார். அதனால்தான் வ.உ. சிதம்பரம்னார் அவரை வந்து நாம் என்ன சொல்கிறோம், கப்பலோட்டிய தமிழர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இவர் என்ன பண்ணார், அது என்ன நம்ம நாட்டில் இருக்கிற கடல், நம்ம நாட்டுக்கு சொந்தமான ஒரு போக்குவரத்தை நாம்ளே செய்யலைன்னாக்கா அது என்ன பிரிட்டிஷ்காரன் மட்டும் செய்கிறது இல்லைங்களா. ஏன் நாம் வந்து கப்பல் வாங்கி ஓட்டினா என்ன அப்படின்னு அவர் முடிவு செய்து வி.ஓ. சிதம்பரனார் இந்த கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார் ஆச்சுங்களா. அதனால தான் அவரை கப்பலோட்டிய தமிழர்னு சொல்லுவாங்க. ஹி பர்ச்சேஸ்டு 2 ships, காலியா அண்ட் லாவோ. 2 கப்பல்களை பிரிட்டிஷ் கம்பெனிக்கிட்டேருந்தே தைரியமாக விலை பேசி வாங்கினார் வ.உ. சிதம்பரனார். ஒரு கப்பலுக்கு பேர் காலியா, இன்னொரு பேர் லாவோ. அண்ட் பிளேடு தெம் பிட்வீன் தூத்துக்குடி அண்ட் கொலம்போ. தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் கொலம்போ, இங்கிலீஷில் சொன்னால் கொலம்போ, தமிழில் சொன்னால் கொழும்பு அப்படின்னு அர்த்தம். தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு 2 கப்பல்களை ஓட்டி காட்டினார் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் வ.உ.சி. இது அந்த காலத்தில் ஒரு பெரிய சாதனையாக கருதப்பட்டது ஆச்சுங்களா. ஏன்னா கப்பல் போக்குவரத்து முழுக்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்தபோது எங்களாலேயும் அதை செய்ய முடியும்பா அப்படின்னு நிரூபித்தவர் வ.உ. சிதம்பரனார்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி அப்ரைசிங். திருநெல்வேலியில் நடந்த ஒரு எழுச்சி என்ன சார் அது. வி.ஓ.சி. joined with சுப்பிரமணிய சிவா in organizing the mill workers in தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. வி.ஓ.சி. அப்படின்னா இனிமேல் நான் அவரை வி.ஓ.சின்னு சொல்லுவோம். வ.உ. சிதம்பரனார் அவர் தான் வந்து வி.ஓ.சின்னு சொல்லுவோம். வி.ஓ.சியும் சுப்பிரமணிய சிவா என்கிற ஒரு இந்தியரும் சேர்ந்து கொண்டு தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் இருந்த மில்லுனாக்கா இந்த நூற்பு ஆலைகள்னு அர்த்தம், துணி தயாரிக்கிற ஆலைகள், பிரிட்டிஷ்காரங்களுக்கு சொந்தமானது. அந்த ஆலைகளில் இருந்த தொழிலாளர்களுக்கு சாதகமாக இவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள் இல்லைங்களா. இன் 1998 he led a strike in the European owned coral mills. 1908 வி.ஓ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து கொண்டு பிரிட்டிஷ்காரங்களுக்கு சொந்தமான கோரல் மில்ஸ், நூற்பு ஆலைகள்னு அர்த்தம் இல்லைங்களா, அந்த துணி நூல் நூக்கிற ஆலைகள், அந்த நூற்பு ஆலைகளில் போய் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தொழிலாளர்களை தூண்டி விட்டு ஸ்ட்ரைக்கை நடத்தினாங்க ஆச்சுங்களா. அந்த நேரம் பார்த்து தான் இட் கோஇன்சைடட் வித் த ரிலீஸ் ஆஃப் பிபின் சந்திரபால். நான் ஏற்கனவே சொன்னேன், பிபின் சந்திரபால் வந்து ஒரு தீவிரமான ஒரு தேசபக்தர் அப்படின்ட்டு. அவரை வந்து போலீஸ்காரங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து தானே இவங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணணும், வி.ஓ.சியும் சுப்பிரமணிய சிவாவும். இப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன சந்தேகம் வரும், பிபின் சந்திரபாலை வந்து ரிலீஸ் பண்ண சந்தோஷத்தில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா, வராதா? வந்தது. வி.ஓ.சி. சுப்பிரமணிய சிவா who organized a public meeting to celebrate the release of Bipin were arrested. பிபின் சந்திரபாலை ரிலீஸ் பண்ண ஆர்டர் வந்த உடனே வி.ஓ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, பிபின் சந்திரபால் விடுதலையை சந்தோஷமாக வரவேற்று கொண்டாடினாங்க. பார்த்துன்னு பிரிட்டிஷ்காரங்க சும்மா இருப்பாங்க. வி.ஓ.சியும் சுப்பிரமணிய சிவாவையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. The 2 leaders were charged with sedition and sentenced to rigorous imprisonment. கொடூரமான தண்டனை 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது ஆச்சுங்களா. Initially வி.ஓ.சி. was given a draconian sentence of 2 life imprisonments. 2 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது வி.ஓ.சிக்கு இல்லைங்களா. அந்த காலத்தில்
ஒரு ஆயுள் தண்டனைன்னு சொன்னாலே அது வந்து 14 வருஷங்களை குறிக்கும். ரெட்டை ஆள்னா கிட்டத்தட்ட 28 வருஷங்கள் அவர் ஜெயிலில் தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. இது எதுக்காக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? பிபின் சந்திரபால் விடுதலையை கொண்டாடினதுக்காக இல்லை. இந்த கப்பலை ஓட்டார் இல்லைங்களா, அதுலேருந்தே அவர் மேலே வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப ஒரு கடுப்பாகவே இருந்தது. என்ன இவன் பாடு ஒரு தமிழ் இந்த மாதிரிலாம் செய்கிறானே அப்படின்ட்டு, அதனால தான் உள்ளே வச்சுட்டாங்க. The news of the arrest sparked riots in Tirunelveli, leading to the burning down of the police station, court building, municipal office. இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே திருநெல்வேலியில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது. திருநெல்வேலி தமிழர்கள் விஓசிக்கு ஆதரவாக பிரிட்டிஷ் போலீஸ் ஸ்டேஷனை தீ வைத்து கொளுத்தினார்கள். கோர்ட் பில்டிங்கை கொளுத்தினாங்க. மியூனிசிபல் ஆஃபீஸை நாசம் பண்ணாங்க இல்லைங்களா. இட் லெட் டு த டெத் ஆஃப் 4 people இன் போலீஸ் ஃபயரிங். இதை தொடர்ந்து பிரிட்டிஷ் போலீஸ் வந்து இந்தியர்களை சுட்டதில் ஒரு 4 பேர் செத்தும் போனாங்க. இவ்வளோ கலவரங்கள் நடந்தன திருநெல்வேலியில். விஓசி வாஸ் ட்ரீட்டட் ஹார்ஷ்லி இன் பிரிசன் அண்ட் வாஸ் மேட் டு புல் தி ஹெவி ஆயில் ப்ரெஸ். ஆயில் ப்ரெஸ்னா செக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இல்லைங்களா. அந்த இப்போல்லாம் வந்து எண்ணெய் எடுக்கிறதெல்லாம் மிஷின் வந்துருச்சு. அந்த காலத்தில் செக்குன்னு ஒரு மரத்தால் செஞ்சு வச்சுருப்பாங்கப்பா. அதை என்ன பண்ணுவாங்க, 2 மாடுகளை கட்டி அந்த செக்கை ஓட்டுவாங்க இல்லைங்களா. ஓட்டினா தான் அதுலேருந்து வந்து மணிலாவிலேருந்து எண்ணெய் எடுக்க முடியும், எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்க முடியும். அதை வந்து அந்த செக்குன்றது மரத்தால் செய்யப்பட்டது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதை வந்து 2 மாடுகளை கட்டி இழுத்தா தான் இழுக்க முடியும். அப்பேற்பட்ட செக்கை வ.உ. சிதம்பரனார் என்கிற ஒரு மனுஷனை கட்டி ஓட்டினாங்க பிரிட்டிஷ்காரங்க. எவ்வளோ கொடுமையான தண்டனை பாருங்கள். அது இன்றைக்கும் கோயம்புத்தூர் சிறையில் ஒரு பகுதியில் வ.உ.சி இழுத்த செக்கு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆச்சுங்களா. சரி, அப்போ அந்த விஓசி என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி செக்கை கட்டி இழுத்த உடனே இவரால் ஒன்றும் சமாளிக்கவே முடியல. ரொம்ப உடல்நிலை ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போச்சு. யோசிச்சு பாருங்கள், 2 மாடு கட்டி இழுக்கிற செக்கு ஒரு மனுஷன் எத்தனை எப்படி இருக்கும். இந்த சூழ்நிலை தான் டு அவாய்ட் இம்ப்ரெசன்மெண்ட் சுப்பிரமணிய பாரதி மூவ் டு பாண்டிச்சேரி விச் வாஸ் அண்டர் ஃப்ரெஞ்சு ரூல். இந்த சூழ்நிலையில் தான் சுப்பிரமணிய பாரதியும் போலீஸ் தேடுது. சுப்பிரமணிய பாரதி பார்த்தார், ஆஹா பிரிட்டிஷ் போலீஸ்கிட்ட மாட்டினாக்கா விஓசிக்கு நேர்ந்த கை தான் நமக்கும் தேவையில்லை, நமக்கு வந்து இப்போ ஜெயில் முக்கியம் இல்லை சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு போய் பாண்டிச்சேரியில் போய் சரண்டர் ஆகிட்டார். அப்போ பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க கண்ட்ரோலில் இருந்தது ஆச்சுங்களா. பிரிட்டிஷ்காரங்க போய் பாண்டிச்சேரிக்கு போய் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஃப்ரெஞ்சுக்காரன் சும்மா இருக்க மாட்டான். அதனால் பாரதியார் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தார், பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து தப்பிக்கணுன்னா ஒரே வழி பாண்டிச்சேரிக்கு போகிறதான்னு சொல்லி நைஸாக தப்பிச்சு பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆகிட்டார். பாரதிஸ் எக்ஸாம்பிள் வாஸ் ஃபாலோட் பை மெனி அதர் நேஷனலிஸ்ட் சச் அஸ் அரவிந்த கோஷ், வி. சுப்பிரமணியனார். இந்த பாரதி இது மாதிரி தப்பிச்சு போனோடனே மற்ற இந்தியர்கள்லாம் பார்த்தாங்க. அரவிந்த கோஷ், வி. சுப்பிரமணியனார்லாம், ஆஹா பாரதி நல்ல ஒரு அருமையான வழியை காமிச்சு விட்டே, மகாராஷ்டிரா நல்லா ஆடுறாப்பான்னு சொல்லி எப்போல்லாம் வந்து பிரிட்டிஷ் போலீஸ் அவங்கள தேடுதோ ராத்திரியோட ராத்திரியாக பாண்டிச்சேரி தப்பிச்சு ஓடி போய்ட்டுருது இல்லைங்களா. இங்கே கலவரம் அடங்கினோடனே அங்கேருந்து மெதுவாக எட்டி பார்த்து உள்ளே வர்றது இல்லைங்களா. இந்த மாதிரி வேலையை செஞ்சுருந்தாங்க இந்த பாரதியும் மற்ற இந்தியர்களும் சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நடந்த தீவிரவாத செயல்கள் என்னென்ன சார் நடந்தது? பாண்டிச்சேரி ப்ரொவைடட் சேஃப் ஹேவன் ஃபார் த ரெவல்யூஷனரிஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதி ஏதோ ஒரு அருமையான வழி காமிச்சு விட்டாரு. இங்கே என்ன பண்ணுற வேண்டியது, பிரிட்டிஷ்காரன் ஏதோ புடிக்கணும் போது தப்பிச்சு ஓட்டு போட்டு பாண்டிச்சேரிக்கு. இந்த பாண்டிச்சேரிக்காரங்க என்ன பண்ணாங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்களை தான் பிரிட்டிஷை பார்த்தாலே பிடிக்காது இல்லையா. அதனால் பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து எவனாவது தப்பிச்சு வந்தாக்கா அவங்களுக்கு பாண்டிச்சேரி ஆதரவு கொடுத்தது, சொர்க்கம் மாதிரி இருந்தது இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, பாண்டிச்சேரிக்கு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்கப்பா இந்த பிரிட்டிஷை எதிர்க்கிறவங்களாம். மெனி ஆஃப் தீஸ் ரெவல்யூஷனரிஸ் இன் தமிழ்நாடு வேர் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ட்ரெயின்ட் இன் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அட் இந்தியா ஹவுஸ் இன் லண்டன் அண்ட் இன் பாரிஸ். இது போக இந்தியாவில் இருந்த ஏகப்பட்ட தீவிரவாத தேசபக்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் இருந்த தீவிரவாத தேசபக்தர்கள்லாம் லண்டன்லேயும் பாரிஸ்லேயும் போய் தீவிரவாத செயல்களுக்கு பயிற்சி எடுத்து கொண்டார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியும் ஒரு சில செயல்கள் நடந்தன. அதில் யார் யார் சார் அந்த மாதிரியான ஆளுங்க, எம்பிடி ஆச்சாரியா, வி. சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன், இவங்கெல்லாம் வந்து அதில் முக்கியமான ஆளுங்க ஆச்சுங்களா. ரெவல்யூஷனரி லிட்ரேச்சர் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை தெம் இன் மெட்ராஸ் த்ரூ பாண்டிச்சேரி. இந்த தீவிரவாத சம்பந்தமான கட்டுரைகள், கதைகள், எழுத்துக்கள் இவங்கெல்லாம் வந்து மெட்ராஸில் இருந்த தேசபக்தர்களுக்கு பாண்டிச்சேரி வழியாக விநியோகிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஏன்னா நேரடியாக வந்து கொடுத்தா பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சிருவாங்க. அதனால் பாண்டிச்சேரி வந்தால் பிடிக்க முடியாது அவங்களால. ரேடிக்கல் பேப்பர் சச் அஸ் இந்தியா, விஜயா, சூரியோதயம் கேம் அவுட் ஆஃப் பாண்டிச்சேரி. இந்த இந்தியா, விஜயா, சூரியோதயம் இதெல்லாம் பத்திரிகை பேர்.
இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற பத்திரிகைகள் மாதிரி அந்த காலத்தில் இருந்த பத்திரிகைகள் இதெல்லாம் இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க வந்து தடை பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாண்டிச்சேரி இருக்குது வாமோன அங்கே போய் பார்த்துக்கன்னு சொல்லி பாண்டிச்சேரியிலேருந்து இந்த பத்திரிகைகளை வெளியிட்டார்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தது தான்ப்பா ஆஷ் மர்டர். இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது தமிழ்நாட்டில். அது என்னன்றது இப்போ பார்க்க போகிறோம். ஆஷ் என்பவரை படுகொலை செய்த சம்பவம். In 1904, நீலகண்ட பிரம்மச்சாரி அண்ட் அதர் ஸ்டார்டட் பாரத மாதா சொசைட்டி. 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி என்கிற ஒரு இந்தியர் பாரத மாதா சங்கம் அப்படின்னு ஒரு ரகசிய சங்கத்தை ஆரம்பித்தார். எ சீக்ரெட் சொசைட்டி. ஆச்சுங்களா. இதனுடைய நோக்கம் என்ன சார்? த அப்ஜெக்டிவ் வாஸ் டு கில் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ். பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொலை செய்வது இல்லைங்களா. இதுதான் பாரத மாதா சங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் அந்த சங்கத்தில் சேர்ந்த ஒரு முக்கியமான ஆள் ஒருத்தர், அவர் பேர் வந்து வாஞ்சிநாதன். சொந்த ஊர் செங்கோட்டை, சதர்ன் டிஸ்ட்ரிக்ட். அது செங்கோட்டை, இன்றைக்கி அந்த ஊர் இருக்குது செங்கோட்டை. வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை திஸ் ஆர்கனைசேஷன். வாஞ்சிநாதன் என்கிற செங்கோட்டையை சேர்ந்த இளைஞன், அவர் வயசான ஆள் இல்லை, இளைஞர் தான். இளைஞன் இந்த பாரத மாதா சங்கத்தினுடைய கொள்கைகளாலே ஈர்க்கப்பட்டார். அந்த சங்கத்திலே சேர்ந்தார். இதில் இன்னும் உங்கள் புக்கில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலிக்கு கலெக்டராக இருந்தார் ஒருத்தர், பிரிட்டிஷ்கார். அவர் பேர் வந்து ஆஷ் அப்படின்னு பேர். முழு பேர் வந்து ராபர்ட் WD ஆஷ்ன்னு பேர். அவர் வந்து காரணமே இல்லாமல் இந்தியர்களை, குறிப்பாக தமிழர்களை தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுக்கறது, யாராவது வந்து விடுதலை சுதந்திரம் அப்படின்னு சொன்னாலே அவங்கள போட்டு ஜெயிலில் தூக்கி போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்துன்னு இருந்தார் அந்த கலெக்டர் ஆஷ். ஆச்சுங்களா. இவருடைய அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. இதை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. மேலிடத்துக்கு எவ்வளோ சொல்லி யாரும் கேட்கல. அதை கலெக்டர் ஆஷ் அப்படி தான் இருப்பார், விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது இந்த பாரத மாதா சங்கத்துக்கு தெரிய வந்தது. அந்த ஆளுங்க வந்து அவங்க தான் வந்து தீவிரவாதிகளாச்சே. இவனை இந்த ஆஷை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மீட்டிங் போட்டு பேசுனதில் ஆஷை சுட்டு கொன்னுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்த பாரத மாதா சொசைட்டி ஆளுங்க. அதில் யார் அந்த வேலையை செய்யறதுன்னு சொன்ன போது எல்லாருமே போட்டி போட்டாங்க. நான் தான் கொல்லுவேன்னு. பாருங்கள் எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துருக்குது அந்த காலத்தில். அதில் இந்த வாஞ்சிநாதன்றவர் என்ன பண்ணிட்டாரு, கடைசியாக சொன்னார், எனக்கு இந்த சான்ஸை கொடுங்க, தயவு செஞ்சு நானே அந்த ஆளை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லி. சரின்ட்டு என்ன பண்ணாங்க, பாரத மாதா சொசைட்டி ஆளுங்க வாஞ்சிநாதன் கிட்ட பொறுப்பை படிச்சாங்க. வாஞ்சி, இந்த வேலையை நீ தான் செஞ்சு முடிக்கணும், செஞ்சிரு அப்படின்ட்டு. வாஞ்சிநாதன் சந்தர்ப்பம் பார்த்துனே இருந்தார். அந்த நேரத்தில் தான் 1911 ஜூன் மாதம் 17 கலெக்டர் ஆஷ், அவருடைய ஒய்ஃபு, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ட்ரெயினில் போயின்னு இருந்தாங்க இல்லைங்களா. அந்த அவங்க போன ட்ரெயின் வந்து மணியாச்சி அப்படிங்கிற ஒரு ஜங்ஷனில் நின்றுது. இப்போ நம்ம விழுப்புரம் திருவண்ணாமலை ஜங்ஷன்லையே அந்த மாதிரி மணியாச்சின்ற ஜங்ஷன் இன்றைக்கி அந்த இடம் இருக்குது. மணியாச்சி ஜங்ஷனில் அந்த ட்ரெயின் வந்து ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு கிளம்பும். இது ரெகுலராக நடக்கிற விஷயம். மணியாச்சி ஜங்ஷனில் அந்த ட்ரெயின் நின்ன போது வாஞ்சிநாதன் விறுவிறுன்னு உள்ளே ஏறினார். தேடி போனார். கலெக்டர் ஆஷ் இருக்கிறத பார்த்தார். பார்த்த உடனே தன்னுடைய வேஷ்டியிலிருந்து சின்ன சைஸ் ரிவால்வரை எடுத்தார். கலெக்டர் ஆஷை நோக்கி தாறுமாறாக சுட்டார். ஆச்சுங்களா. சுற்றி இருந்தவங்க கதறினாங்க. பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னை அப்படி நின்றுட்டாங்க. வாஞ்சிநாதன் ரொம்ப சீக்கிரமாகவே கலெக்டர் ஆஷை சுட்டு கொன்றார். கலெக்டர் ஆஷுக்கு பாதுகாப்பாக வந்த வீரர்கள்லாம் வாஞ்சிநாதனை பிடிக்க முயற்சி பண்ணாங்க. வாஞ்சிநாதன் தப்பித்து ஓடினார். ஏன்னா அவங்கக்கிட்ட மாட்டினாக்க வாஞ்சிநாதனுக்கு என்ன கதி நேரும்னு அவருக்கு தெரியும் நல்லாவே. கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி கொண்டு வாங்கன்னு தெரியும். ஸோ தப்பித்து ஓடினார். தப்பித்து ஓடி ட்ரெயினில் இருந்த ஒரு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் உள்ளே புகுந்து கொண்டார். தன்னைத்தானே சுட்டு கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் வாஞ்சிநாதன் இல்லைங்களா. துரத்தின்னு வந்த போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணாங்க, ரெஸ்ட் ரூம் கதவை போட்டு உடைக்கிறாங்க டமால். அங்கே வாஞ்சிநாதன் தன்னைத்தானே சுட்டு கொண்டு செத்து போனார். கதவை உடச்சி உள்ளே போய் பார்த்தபோது வாஞ்சிநாதன் எப்படியாவது உயிரோட பிடிச்சி அவனை சித்திரவதை பண்ணணும்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தாக்க வாஞ்சிநாதனுடைய டெட் பாடி தான் அங்கே கடந்து. ஆச்சுங்களா. இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக அந்த காலத்தில் பேசப்பட்டது. கலெக்டர் ஆஷ் படுகொலை நிகழ்ச்சி. அதை செய்தவர் வாஞ்சிநாதன் என்கிற ஒரு தமிழர்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அன்னி பெசன்ட் அண்ட் ஹோம் ரூல் மூமெண்ட். அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க வந்து
ஐரிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு லேடியோட பேர் அது அன்னி பெசன்ட்ன்றது. ஹோம் ரூல் மூமெண்ட்ன்றது தன்னாட்சி இயக்கம்னு அர்த்தம் ஆச்சுங்களா. அன்னி பெசன்ட் ஆரம்பித்த தன்னாட்சி இயக்கம் இது எப்படி சேர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒயில் தி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் ரெவல்யூஷனரிஸ் வேர் சப்ரஸ்டு வித் அன் அயன் ஹேண்ட். இப்போது இந்த தீவிரமான தேசபக்தர்களும் அவர்களுடைய தீவிரவாத செயல்களும் பார்த்து கொண்டு பிரிட்டிஷ்காரங்க சும்மா இல்லை, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினார்கள் ஆச்சுங்களா. ஸோ த மாடரேட்ஸ் ஹோப்டு ஃபார் சம் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ். எனவே மிதவாதிகள் சரி நம்ம அரசியலமைப்பு ரீதியாக தான் சுதந்திரம் வாங்கணும், பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க இரும்பு கரம் கொண்டு கொடூரமாக அடக்கிறாங்க இல்லையா, விஓசியே செக்கழிக்க வச்சாங்க, சரி நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு அவங்க பேசின்னு வந்த போது தான் மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ்னு ஒன்று வந்தது. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துட்டோம். இந்த மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ் வந்தது இந்த இந்தியர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இல்லைங்களா. அவங்க நம்பினாங்க, எதை நம்பினாங்க, டிட் நாட் ப்ரொவைட் ஃபார் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், நமக்கு ஒரு நியாயமான அரசு நமக்கு கிடைக்காது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஸோ அதுக்கு பிறகு when the national movement was in its ebb, Annie Besant, an Irish lady and leader of the Theosophical Society, பிரம்மஞான சபையினுடைய தலைவராக இருந்தவங்க அன்னி பெசன்ட்னு பேர். ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவங்க ஒரு லேடி இங்கே தங்கியிருந்தாங்க இந்தியாவில் ஆச்சுங்களா. இவங்க தான் என்ன பண்ணாங்க, ஹோம் ரூல் மூமெண்ட்டை அங்கே ஆரம்பித்தார்கள், தன்னாட்சி இயக்கத்தை இங்கே ஆரம்பித்தாங்க. இதுக்கு மாடல் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க நாட்டில் ஐரிஷ் ஹோம் ரூல் லீக்னு ஒன்று இருந்தது, அதை பேஸ் பண்ணி இங்கே அவங்க ஆரம்பித்தாங்க. ஷீ ஸ்டார்டட் ஹோம் ரூல் லீக் இன் 1916. ஒரு நிமிஷம் கவனிங்கப்பா, டைம் லைன் சார்ட்டுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஹோம் ரூல் லீக் ஸ்டார்டட் 1916, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அன்னி பெசன்ட் அந்தம்மா என்ன பண்ணாங்க, சுய ஆட்சி இயக்கத்தை ஆரம்பித்தாங்க 1916 இல்லைங்களா. ஆரம்பித்தவங்க என்ன பண்ணாங்க, டிமாண்ட் ஃபார் ஹோம் ரூல் ஆல் ஓவர் இந்தியா, இந்தியா முழுக்க தன்னாட்சி கிடைக்க வேண்டும், இங்கிலீஷ்காரங்க இந்த நாட்டை விட்டு போக வேண்டும்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. இதில் யார் யார் அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க, ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசுவாமி, இவங்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு உதவி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆச்சுங்களா. தே டிமாண்டட் ஹோம் ரூல் வித் ஒன்லி எ நாமினல் அலிஜன்ஸ் வித் டு பிரிட்டிஷ் கிரவுன். இவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு தேவை சுய ஆட்சி, அது மட்டும்தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்க. அன்னி பெசன்ட் சொன்னாங்க, ஷீ ஸ்டார்டட் த நியூஸ் பேப்பர்ஸ், அவங்க 2 பத்திரிகைகள் ஆரம்பிக்க போகிறதா சொல்லி ஆரம்பித்தாங்க. என்னது இது, நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படின்னு 2 பத்திரிகைகள் ஆரம்பித்தாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு சென்டென்ஸ் ஒன்று, பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தேன் எ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். அது என்ன சொன்னாங்க, அவங்க அடிமையாக இருந்து ட்ரெயினில் போகிறத விட சுதந்திரமாக மாட்டு வண்டியில் போகிறதே நல்லது அப்படின்னா என்ன அர்த்தங்க, அதுக்கு மாட்டு வண்டியில் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், ஆனாலும் பரவாயில்ல சுதந்திரமாக போகிறோம். ட்ரெயினில் போகிறது எவ்வளோ சொகுசாக இருக்குது, அதனால் அடிமையாக இருக்கக்கூடாது இல்லைங்களா. பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம், மாட்டு வண்டியில் சுதந்திரமாக போகிறதே நமக்கு நல்லது, தேன் எ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன், சொகுசாக ட்ரெயினில் போகிறத விட சுதந்திரமாக மாட்டு வண்டியில் போகிறது நல்லதுடா அப்படின்னு அந்த அம்மா ஒரு சென்டென்ஸை சொன்னாங்க. அந்த காலத்தில் அது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கொட்டேஷனாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அண்டர் த ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1910, அன்னி பெசன்ட் வாஸ் ஆஸ்க்டு டு பே ஹெஃப்டி அமௌண்ட் ஆஸ் செக்யூரிட்டி. 1910 பத்திரிகைகள் சட்டப்படி அந்த அம்மா நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருந்தது பாதுகாப்புக்காக. ஷீ ரோட் 2 புக்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா 2 புக்கு வேறு எழுதினாங்க, ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம். ஸோ இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக பட்ட துயரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புக்கு, அப்புறம் இந்தியா ஏ நேஷன், இந்தியா ஒரு நாடு அப்படிங்கிற தலைப்பில் இன்னொரு புக்கு, அதுக்கு பிறகு பேம்ப்ளெட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட், சுய ஆட்சியை பற்றிய துண்டு அறிக்கைகள், துண்டு பிரசுரங்கள், இதெல்லாம் அவங்க வெளியிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்பா அன்னி பெசன்ட். ஓகே, இதோடு நாம் என்ன பண்ணுறோம், இந்த லெசனுடைய செகண்ட் பார்ட்டை நாம் கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9.3 நான் பிராமின் மூமெண்ட் அண்ட் த சேலஞ்ச் டு காங்கிரஸ். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இந்த லெசனில் இந்த பார்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 9.3 ஹெட்டிங்கோடு உங்களை மீட் பண்ணுறோம்பா ஓகேங்களா. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டு சோஷியல் சயின்ஸு யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. இதில் நாம் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டோம் இல்லைங்களா. இன்ட்ரொடக்ஷன், ஏர்லி நேஷ்னலிஸ்ட் ஸ்டிரிங்ஸ் இன் தமிழ்நாடு,
இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வருது பாருங்கள், ப்ராமினன்ட் நேஷ்னலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் த மாடரேட் ஃபேஸ். இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்ட விடுதலை போராட்டத்தில் மிதவாதிகள் இருந்தாங்கப்பா. மிதவாதிகள்னால் அவங்க வந்து எப்பேற்பட்டவன்னு கேட்டிங்கனாக்கா, சமாதானமான முறையில் சுதந்திரம் வாங்கணும், சண்டை போடக்கூடாது, அடித்தடி வன்முறையில் இறங்கக்கூடாது அப்படின்றவங்க தான் மிதவாதிகள். த ஏர்லி நேஷனலிஸ்ட் பிலீவ்ட் இன் கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ். இவங்க வந்து அரசியலமைப்பு முறைப்படி, அதாவது வந்து ரொம்ப நேர்மையாக போகணும், ஒரு நாணயம் ஒழுக்கம் இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப பார்த்து செஞ்சாங்க. அராஜகம் வன்முறை இதெல்லாம் கூடவே கூடாது, அரசியலமைப்பு முறைப்படி தான் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கணும் அப்படிலாம் வந்து அவங்க நம்பினாங்க இல்லைங்களா? அவங்க தான் வந்து மிதவாதிகள், அவங்க வந்து மாடரேட்ஸ். தேர் ஆக்டிவிட்டீஸ் consisted of conducting hall meetings and deliberating the problems of the country in English. இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி மீட்டிங் போட்டு பேசுவாங்க, பொதுமக்கள் மத்தியில் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சுது, நிறைய பேருக்கு புரியல, அதுதான் ப்ராப்ளமே ஆச்சுங்களா? When at the time of partition of Bengal, Tilak and other leaders adopted popular methods such as mass public meetings. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து ரெண்டாக பிரித்தாங்கன்னு சொல்லி இதுக்கு முந்தின லெசனில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? லார்டு கர்சன் வந்து அந்த வேலையை செஞ்சான்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி பிரித்த போது பாலகங்காதர் திலக் அவங்களாம் என்ன பண்ணாங்க, மாஸ் பப்ளிக் மீட்டிங்ஸ், ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம்லாம் கூட்டி மக்கள் மத்தியில் இங்கிலீஷ்காரங்களுடைய அராஜகத்தை பற்றி சொன்னாங்க. யூஸ்டு வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் டு அட்ரஸ் த லார்ஜர் பப்ளிக். அங்கே தான் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்னால் வட்டார மொழின்னு அர்த்தம். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் வெர்னாக்குலர், ஆந்திராவில் தெலுங்கு, கேரளாவில் மலையாளம், அந்த மாதிரி அவங்க லோக்கல் லாங்குவேஜில் போய் சொன்னால் தான் எதுவுமே மக்களுக்கு வந்து புரியும் இல்லைங்களா? நாம் பாட்டுக்கு வந்து நான் இங்கிலீஷில் பேசினா நாம் தனியாக தான் பேசிட்டு இருக்கணும், யாரும் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. இவங்க தான் என்ன பண்ணாங்க, வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் வட்டார மொழிகளிலே பேச ஆரம்பித்தார்கள். அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிது அந்த காலத்தில். த ஏர்லி நேஷனலிஸ்ட் கேம் டு பி நோன் அஸ் மாடரேட்ஸ். இவங்கள தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், மிதவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் யார் யார் சார் தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமான ஆளுங்க? வி.எஸ். ஸ்ரீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, பி. கிருஷ்ணசுவாமி, டி.ஆர். வெங்கட்ரமணர், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ், எஸ். சுப்பிரமணியர். இதில் ஒரு 3 பேர் ஃபோட்டோ தான் இங்கே போட்டிருக்குது. இவங்களாம் தான் அந்த மிதவாதிகள். பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்க எவ்வளோ சாந்தமாக இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கடுத்து இன்னொரு பெட்டி நியூஸ் நம்ம பார்த்தாகணும். தமிழ்நாடு வாஸ் தென் பார்ட் ஆஃப் த மெட்ராஸ் பிரசிடென்சி விச் இன்க்ளூட் லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிரசன்ட் டே ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அண்ட் ஈவன் ஒடிஷா. இதை நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான். அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டு கிடையவே கிடையாது. மெட்ராஸ் பிரசிடென்சின்னு மொத்தமாக இருந்தது. அதில் எது இருந்தது, எல்லாம் சேர்ந்து இருந்தது. எது இருந்ததுங்க, ஆந்திராவினுடைய கடலோர மாவட்டங்கள், ராயலசீமா, இன்றைக்கி அந்த ஊரில் இருக்குது. கர்நாடகாவில் பெங்களூரு, பெல்லாரி, சவுத் கனடா, கேரளாவில் மலபார், ஒடிசாவில் கஞ்சம், இந்த மாதிரி பகுதிகள்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேர். வருங்காலத்தில் அதுங்க போக தெரிஞ்சுக்குங்க. வருங்காலத்தில் காலம் மாறி அப்புறம் தமிழுக்குன்னு ஒரு தனி ஸ்டேட் வேணும்னு சொல்லி மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடுன்னு இந்த மாநிலத்துக்கு பேர் வச்சாங்கப்பா. அது வரைக்கும் அது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு தான் இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுதேசி மூமெண்ட். நெக்ஸ்ட்டு சுதேசி மூமெண்ட்டு, சுதேசி இயக்கம். அது என்ன சார் சுதேசி இயக்கம்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்ப்பா, எந்த ஒரு மனுஷன் அவன் சொந்த நாட்டில் வாழறானோ அவன் சுதேசின்னு அர்த்தம். எந்த ஒரு மனுஷன் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரானோ அவனுக்கு பரதேசின்னு பேர். பரதேசினா நம்ம வந்து அவனை கெட்ட வரல திட்டம்னு நினச்சிக்கூடாது. பரதேசினா வெளிநாட்டுக்காரன்னு அர்த்தம், சுதேசினா உள்நாட்டுக்காரங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம நாடு இந்தியா, இப்போ நமக்கு சொந்தமான நாடு. இங்கே வந்து பிரிட்டிஷ்காரன் நம்மளை வந்து அடிமையாக வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த சுதேசி நம்ம நாட்டு மேலே ஒரு உரிமை வருமா வராதா? அப்படி தான் வந்தது அந்த காலத்து இந்தியர்களுக்கு. அதுக்கு பேர் தான் வந்து சுதேசி இயக்கம்னு பேர் வச்சாங்கப்பா. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் திடீர்னு எப்படி இந்த சுதேசி இயக்கம் தோன்றியது அப்படின்னு. அது இல்லை. த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 led to the சுதேசி மூமெண்ட் அண்ட் சேஞ்ச் தி கோர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். 1905 லார்டு கர்சன் பெங்காலை ரெண்டாக பிரித்தார்னு சொல்லி பார்த்தோம். அது ஏன் பிரித்தார்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருந்தாங்க, அவங்கள பிரிக்கிறதுக்காக அந்த வேலையை அவர் செய்தார். ஆனால் கேட்டப்போ என்ன சொல்லிட்டாரு, இல்லை பெங்கால் வந்து பெரிய ஸ்டேட்டாக இருக்குது, அதனால தான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை வந்து உணர்ந்து கொண்ட இந்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, லார்டு கர்சன் நம்மளை பிரிக்கிறதுக்கு சரி பண்ணுறாரு, இனிமேல் நாம் வந்து பொறுமையாக போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஆங்காங்கே வந்து கலவரங்கள் நடந்தன. இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பல பகுதிகளிலையும் வந்து இந்த சுதேசி இயக்கம் தோன்றியது. எஸ்பெஷலி எங்கள் குறிப்பாக பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா பாப்புலர் லீடர்ஸ் எமர்ஜ்.
குறிப்பிடத்தக்க தலைவர்கள் அந்த 3 மாநிலங்கள்லேருந்து வந்தாங்க. They implemented the programs of the Calcutta Congress, which called upon the nation to promote Swadeshi enterprise, boycott foreign goods, and promote national education. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கல்கத்தா காங்கிரஸ் மீட்டிங்கில் இவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு பேசி என்ன பண்ணிட்டானுங்க, ப்ரொமோட் ஸ்வதேசி என்டர்பிரைஸ், நம்ம நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், வெளிநாட்டு பொருள்களை வாங்கக்கூடாது. பாய்காட்னா புறக்கணித்தல், வெளில தள்ளி விட்றதுன்னு அர்த்தம். பாய்காட் ஃபாரின் கூட்ஸ், வெளிநாட்டு பொருள்களை நாம் ஏன் வாங்கணும், நாமெல்லாம் இந்தியர்கள். அப்போ தான் அந்த ஃபெமிலியரான ஸ்லோகன் ஒன்று வந்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அது ஃபேமஸாக இருந்தது. பி இண்டியன் பை இண்டியன் அப்படின்ட்டு, இந்தியனாகவே இரு, இந்திய பொருள்களே வாங்கு அப்படின்னு லாரி பின்னாடி ஆட்டோ பின்னாடி அதை எழுதியிருந்தாங்க. இப்போ எல்லாம் ஒன்றையும் காணும். அந்த காலத்தில் அந்த உணர்வு தோன்றியது. பாய்காட் ஃபாரின் கூட்ஸ், வெளிநாட்டு பொருள்களை புறக்கணிப்போம், வாங்க மாட்டோம். அண்ட் ப்ரொமோட் நேஷ்னல் எஜுகேஷன், நம்ம நாட்டு கல்வி முறையை ஊக்குவிப்போம். இல்லைங்களா, நாம் ஏன் வெஸ்டர்ன் ஸ்டைலில் படிக்கணும், நுனி நாக்கில் எதுக்கு நம்ம இங்கிலீஷை தப்பாக பேசணும் இல்லையா, ஏன் நம்ம சொந்த லாங்குவேஜ்லேயே பேசுவோமே, சொந்த படிப்பையே படிப்புமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் எல்லாம் அப்போ அவளுக்கு தோன்றியதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா. இதில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு இந்த சுதேசி மூமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சவங்க தான் வராங்க பாருங்கள். வி.ஓ. சிதம்பரனார், இவர் தமிழில் வ.உ.சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்னு பேர் சிதம்பரனார். வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதியார், இவர் தெரியாத ஆளே கிடையாது. அண்டு சுரேந்திரநாத் ஆர்யா, தேர் சம் ஆஃப் தி ப்ராமினன்ட் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த முக்கியமான ஆளுங்க, முக்கியமான தலைவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா, வ.உ.சி, அப்புறம் வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்த முக்கியமான பிரமுகர்கள் இந்த சுதேசி இயக்கத்தில். பப்ளிக் மீட்டிங்ஸ் அட்டெண்டட் பை thousands ஆஃப் பீப்புள் வேர் ஆர்கனைஸ்ட் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லைப்பா, தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இல்லைங்களா பொது கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இவர்களுடைய பேச்சுக்களை கேட்டார்கள். அதுதான் முக்கியம். ஆச்சுங்களா. அதாவது அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சுதந்திரத்துக்காக ஒருத்தன் பாடுபடுறான்னு சொன்னால் அவன் பின்னாடி 1000 பேர் போனாங்க இல்லைங்களா. அதுதான் முக்கியம். மகாத்மா காந்தின்ற ஒரு மனுஷன் சொன்னதை கேட்டு தான் லாஸ்ட் லெசன் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சத்தியாகிரகா, அஹிம்சை, நான் வயலன்ஸ், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் ஒரு ஆள் சொன்னதை கேட்டு அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணாங்க ஆல் இண்டியா லெவலில். அதே மாதிரி தமிழ்நாடு அளவில் இந்த சுப்பிரமணிய பாரதி, வ.உ.சி இவங்கெல்லாம் சொன்னதை கேட்டு நடந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்தில் கலந்துனாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வாஸ் யூஸ்டு ஆன் தி பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் டு மொபிலைஸ் த பீப்புள். மக்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு தமிழ் மொழி பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழில் பேசினா தான் தமிழர்களுக்கு புரியும் இல்லை. அந்த காலத்தில் சொல்கிறேன், தமிழில் பேசினா தான் புரியும் இல்லைங்களா. அந்த இடத்துல நாம் இங்கிலீஷில் அல்லது ஹிந்தியில் பேசினா அவங்களுக்கு நிச்சயமாக புரிய போகிறது இல்லை. அதனால தான் இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தமிழ்லேயே அவங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, சுப்பிரமணிய பாரதிஸ் பேட்ரியாட்டிக் சாங்ஸ் வேர் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டேடிங் பேட்ரியாட்டிக் எமோஷன்ஸ். தேசப்பற்று உணர்வை தூண்டிவிட்டது சுப்பிரமணிய பாரதியாருடைய நாட்டுப்பற்று பாடல்கள் இல்லைங்களா. அது உங்களுக்கே தெரியும், அவர் எந்த அளவுக்கு நாட்டுப்பற்று பாடல்கள் அவர் எழுதினார்னு சொல்லி இல்லைங்களா. நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், அந்த மாதிரிலாம் அவர் பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்கள் தான் மக்கள் மத்தியில் தேசபக்தி உணர்வை தூண்டி விட்டன. அது மட்டும் இல்லை, மெனி ஜேர்னல்ஸ் வேர் ஸ்டார்டட் டு ப்ரொபகேட் சுதேசி ஐடியல்ஸ். ஏகப்பட்ட தினசரி வார பத்திரிகைகள் ஆரம்பிக்கப்பட்டன சுதேசி ஐடியல்ஸ், சுதேசி கொள்கைகளை பரப்புவதற்காக. என்னென்ன பத்திரிகைகள் சார் ஆரம்பித்தாங்க, சுதேசமித்ரன், இந்தியா வேர் ப்ராமினன்ட் ஜேர்னல்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பெயர்கள் தான் இதெல்லாம். சுதேசமித்ரன் அப்படின்னு ஒரு பத்திரிகை, இந்தியான்னு ஒரு பத்திரிகை, இதெல்லாம் ஆரம்பித்து என்ன பண்ணாங்க, சுதேசி கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி விட்டாங்க. அந்த காலத்தில் அதான்பா. இப்போ இந்த காலத்தில் டிவி மூலமாக சொல்கிறாங்க இல்லைங்களா, வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பத்திரிகைகள் தான் இப்போ முக்கியமான பங்கு வகித்தன. எதுக்குமே ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணும்னா நியூஸ் பேப்பர் தான் படிப்பாங்க ஜனங்க. நியூஸ் பேப்பரில் அது உண்மைன்னு நம்புவாங்க. அந்த காலத்தில் அதுதான் விஷயம், அப்படி தான் இருந்தது. The extremist leader Bipin Chandrapal toured Madras and delivered lectures which inspired the youth. இந்த மாதிரி மிதவாதிகள் சமாதானமான முறையில் போராடும் போது தீவிரவாத தேசபக்தர் ஒருத்தர் இருந்தார். நம்ம இப்போ லாஸ்ட் செஷனில் பார்த்தோம், பிபின் சந்திரபால். அவர் என்ன பண்ணார், தமிழ்நாட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டார், மெட்ராஸுக்கு என்ன பண்ணார், இங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணார், ஒரு மிக சிறப்பான சொற்பொழிவுகளை நடத்தினார் ஆங்காங்கே. அது இளைஞர்களை கவர்ந்து இழுத்தது.
இல்லைங்களா? இளைஞர்கள்ட்ட வந்து பொதுவாக சமாதானம் சாந்தம் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. பிபின் சந்திரபால் மாதிரி ஆள் வந்து பேசணுன்னே அதை விரும்பி கேட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் பார்ட்டிசிபேட்டட் வைட்லி இன் சுதேசி மூமெண்ட். அவருடைய பேச்சை கேட்டு மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி மிக பெரும்பான்மையான பேர் வந்து சுதேசி இயக்கத்திலே கலந்து கொண்டார்கள், சுதந்திரத்துக்காக பாடுபட ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, ஸ்வதேசி நீராவி கப்பல் நிறுவனம். அது என்ன சார் அது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கப்பலை செலுத்துவது, கப்பல் போக்குவரத்தை நடத்துவதுன்றது பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்த ஒரு பொறுப்பு ஆச்சுங்களா. இந்தியர்களுக்கு வந்து கப்பல் ஓட்டுறதுக்கு உரிமை இல்லை. அந்த காலகட்டத்தில் தான் சுதேசி நம்ம நாட்டில் நாம்ளே வந்து கப்பல் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அதுக்கு ஐடியா செஞ்சாங்க. அது நிறைவேற்றதுக்கு பேர் தான் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு பேர் ஆச்சுங்களா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்பிரைசிங் ஆக்ட்ஸ் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் சுதேசி வாஸ் த லான்ச்சிங் ஆஃப் த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அட் தூத்துக்குடி பை வி. சிதம்பரனார். அதனால்தான் வ.உ. சிதம்பரம்னார் அவரை வந்து நாம் என்ன சொல்கிறோம், கப்பலோட்டிய தமிழர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இவர் என்ன பண்ணார், அது என்ன நம்ம நாட்டில் இருக்கிற கடல், நம்ம நாட்டுக்கு சொந்தமான ஒரு போக்குவரத்தை நாம்ளே செய்யலைன்னாக்கா அது என்ன பிரிட்டிஷ்காரன் மட்டும் செய்கிறது இல்லைங்களா. ஏன் நாம் வந்து கப்பல் வாங்கி ஓட்டினா என்ன அப்படின்னு ஒரு முடிவு செய்து வி.உ. சிதம்பரனார் இந்த கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார் ஆச்சுங்களா. அதனால தான் அவரை கப்பலோட்டிய தமிழர்னு சொல்லுவாங்க. ஹி பர்ச்சேஸ்டு 2 ships, காலியா அண்ட் லாவோ. 2 கப்பல்களை பிரிட்டிஷ் கம்பெனிக்கிட்டேருந்தே தைரியமாக விலை பேசி வாங்கினார் வ.உ. சிதம்பரனார். ஒரு கப்பலுக்கு பேர் காலியா, இன்னொரு பேர் லாவோ. அண்ட் பிளேடு தெம் பிட்வீன் தூத்துக்குடி அண்ட் கொலம்போ. தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடியிலேருந்து ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் கொலம்போ, இங்கிலீஷில் சொன்னால் கொலம்போ, தமிழில் சொன்னால் கொழும்பு அப்படின்னு அர்த்தம். தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு 2 கப்பல்களை ஓட்டி காட்டினார் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் வ.உ.சி. இது அந்த காலத்தில் ஒரு பெரிய சாதனையாக கருதப்பட்டது ஆச்சுங்களா. ஏன்னா கப்பல் போக்குவரத்து முழுக்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்தபோது எங்களாலேயும் அதை செய்ய முடியும்பா அப்படின்னு நிரூபித்தவர் வ.உ. சிதம்பரனார்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா.